தீபாவளிக்கு மட்டும் செய்யக்கூடாது ஆனந்தி, அடிக்கடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு காமிங்க. கண்டிப்பாக. ஓகே, டேஸ்ட் பார்த்துலாமா ஆனந்தி? வாங்க வாங்க, நீங்களே வந்துட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் தான் வந்துட்டு கேட்டீங்க ஸ்மெல் இந்த ஸ்வீட் செஞ்சு கூட ஆனந்தின்னு சொல்லிட்டு. டெக்ஸ்சர்லாம் ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. இப்போ டேஸ்ட் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டதுனால வரேன். வாங்க, நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்பூன். ஹலோ, மைக் வேணும். பேசணுன்றீங்க, மைக்கெலாம் கொடுக்க மாட்டீங்களா? முன்னாடியே வரும்போது மைக்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸ்வீட் பார்த்தினா கடையில் வாங்கின மாதிரியே அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற அந்த ஸ்வீட் மாதிரியே இருக்குது. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, பால் காய்ச்சி எண்ணெயும் பாதிட்டு தான் காய்ச்சி விட்டீங்க, கை வலிக்குது. நல்லா குலோப் ஜாம் எடுங்க பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். ஆனந்தி, குலோப் ஜாம் கொழுக்கட்டை மாதிரி இருக்குது ஆனந்தி. அதில் வந்துட்டு நான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. கோவாவில் செஞ்ச குலோப் ஜாம். சொல்லுங்கள் ஆனந்தி, என்ன பண்ணி நினைக்கிறீங்க? நீங்கள் தான் குலோப் ஜாம் சாப்பிட்டுட்டு கொழுக்கட்டை மாதிரி இருக்குதுன்னு, ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நான் அதனால் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறதுக்காக திரும்பி அடுப்பில் போட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா ஆனந்தி? ஆமாம், அதில் ஒரு மெத்தட் மட்டும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுச்சு. அதனால் அதை சரி பண்ணணும். வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் 2 விதமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முறுக்கு, தட்டை எல்லாம் பார்த்துட்டோம், அதிரசம்லாம். இப்போ வந்துட்டு கடைகளில், பேக்கரியில், ஸ்வீட் ஸ்டால்லலாம் கிடைக்கிற மாதிரி 2 விதமான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஒன்று வந்து மில்க் ஸ்வீட், கலாக்கந்த். இது நிறையா பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கடையில் பார்க்கும்போது வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம குலோப் ஜாம் மிக்ஸ் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து செய்வோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சும் குலோப் ஜாம் போட்டிருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பால் வச்சு குலோப் ஜாம் செய்ய போகிறோம். வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெடியா டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்துருங்க. என்ன மாட்டி விட பார்க்குறியா ஆனந்தி? நீயே சொல்லிவிட ஆனந்தி, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, சொல்லிவிட ஆனந்தி. இல்லை, நீங்கள் தான் வந்துட்டு குலோப் ஜாம் வந்து முதல்ல செஞ்சு கொடுத்தது கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ வந்து நீங்களே டேஸ்ட் பார்த்துட்டு நீங்களே சொல்லிடுங்க. சரி, வரேன். நேற்று டேஸ்ட் பார்த்துட்டு குலோப் ஜாம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனந்தி சும்மா சொல்லக்கூடாது. ஆனந்தி வந்து உடனே நம்ம இதை சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நிறையா முயற்சி பண்ணி சாஃப்டாக செஞ்சுருக்காங்க. நானும் ஏதோ பயந்து இந்த புஷ்பா படத்தில் தட்டுலாம் பறந்த மாதிரி ஏதோ பறக்கணும். இத்தனால என்னைக்காவது ஒரு நாள் தட்டு பறந்துக்குதா? சும்மா விளையாட்டு சொன்னோம். அப்புறம் புஷ்பா படத்தில் நல்லா இல்லைன்னு சொன்னேன், சொல்லி கொடுக்குறீங்களா? நாங்கள் கற்றுக்குறோம். ஐயோ இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் சாஃப்டாக இருக்குது. அது உள்ளே அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்ததுக்கு இப்போ பார்க்குற ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. உள்ள ரவை மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஒரிஜினல் குலோப் ஜாம் பவுடரில் வாங்கி செய்கிற மாதிரி உள்ள ரவை மாதிரி இருக்குது. ரவை மாதிரின்னா போரஸாக இருக்குது. அப்போ வந்து நிறையா அந்த ஸ்வீட் நல்லா உள்ளே வரும். நல்லா சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட் பார்த்தா நார்மல் குலோப் ஜாம் சாப்பிட்றதுக்கும் பால்கோவா வச்சு குலோப் ஜாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் டெஃபினட்டாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம இந்த சந்திரகலா ஸ்வீட்லாம் வந்து செய்வாங்கள்ல உள்ள பால்கோவா வச்சு, அதேமாரி குலோப் ஜாம் உள்ள பால்கோவா வச்ச அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. வெரி குட் ஆனந்தி, சூப்பர், தேங்க்யூ. மைக் எனக்கு கொடுக்கவே கிடச்சது. இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு இதை மாதிரி பாத்திரம் 2 எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஸ்வீட்டுக்கு 2 அகலமாக இருக்கணும் பாத்திரம். அப்போ தான் வந்துட்டு நம்ம பால் ஊற்றும் போது சீக்கிரமாக வந்து நமக்கு அது குறுகி சுருண்டி வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கனமாக இருக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது 2த்தையும் முதல்ல நம்ம பார்த்துக்கணும். நான் ஏன் 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம வந்துட்டு ஒரே பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும். 2த்தில் ஊற்றி அதுக்கப்புறம் 1த்தில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் டிப்ஸ்லாம் இருக்கும். இதை டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே நமக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இந்த ஒரு கேன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டரு பால்.
ஸ்வீட்டுக்கு கொழுப்பு இருக்கிற பால் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்துட்டு 3 லிட்டர் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு சும்மா ஒரு 2-3 சொட்டு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக நெய் சேர்த்துடலாம். அதுக்கு தான் தண்ணியும் நெய்யும் அப்படியே இருக்கலான்னு சொல்லிட்டு தாங்க தண்ணியோடு வச்சுருக்கேன், கழுவிட்டு அப்படியே. இப்போ பால் சேர்த்துடலாங்க. நமக்கு திக்கான பால் சேர்க்கும்போது சுண்டி வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்வீட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கிறதுனால 2 பாத்திரம் வைக்கிறேன். நீங்கள் 1 லிட்டரில் செய்கிறீங்கன்னா 1 பாத்திரமே கூட போதும். பாலில் வந்துட்டு இப்போயே நம்ம கரண்டியை போட்டு விட்டுறலாம், அப்போ தான் கொதி வந்தாலும் நமக்கு பொங்காமல் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பால் வந்துட்டு நம்ம ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே பால் வந்து பொங்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க. இப்போ பொங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மிதமான தீயில் வச்சுட்டு அப்படியே நம்ம கரண்டி போட்டு தொலைவி வந்துட்டு பார்த்திங்கன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் பால். என்ன ரோபோ ரஜினிகாந்த் மாதிரி 2 கையால் வேலை செய்கிறீங்க, எந்திரனில் ரஜினிகாந்த் மாதிரி. இது வந்து கையிலே கலரி விடலாங்க. ஆனால் சும்மா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பால் காஞ்சிக்கிட்டே இருக்க போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வரும்போது எடுத்து விடணுங்க. இல்லைனா அந்த பக்கம் அப்படியே ஓரம் அப்படியே ஃபுல்லும் தங்கி போயிடும். நமக்கு எடுத்து நமக்கு வந்துட்டு பாலில் விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எதில் வந்து நம்ம மில்க் கேக் ஊற்ற போகிறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு கேக் டீன் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் நான் போடுறேன், நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணி நெய் தடவி அதை ரெடியாக வச்சுக்கலாங்க. நம்ம பேப்பர் யார் இந்த கட் பண்ணி கொடுத்தா? கேமராமேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கட் பண்ணோமா இல்லை? சூப்பராக கட் பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியர்லாம் சூப்பராக கட் பண்ணுவார். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சப்பழம் தேவை நமக்கு, அதனால் அதோடைய சாறு எடுத்துக்கலாங்க. நம்ம 3 லிட்டர் பாலுக்கு போதுமா? இதுக்கு நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோடைய சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ரெடியாக. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள், பால் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. நான் எடுத்து விட்டுருக்கேன், ஏடுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அப்படியே திரியாக அந்த ஏடு இருக்குது. இப்போ இந்த பக்கம் காஞ்சிட்ருக்கிற பாலை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக எடுங்க, துணி எடுத்துட்டு இப்போ இந்த பாலை வந்துட்டு இதுலேயே சேர்த்துக்கலாங்க. ஒரே பாத்திரமாக ஆக்கிக்கலாம். நம்ம 2 பாத்திரமாக வந்து சீக்கிரமாக வந்து காய்ச்சி முடிக்கணுன்றதுக்காக தான் 2 பாத்திரம் சேர்த்தோம். ஆக்கிட்டு இதை அப்படியே திரும்பியும் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் நமக்கு பால் திக்கு. நேரம் ஆக பார்த்திங்கன்னா நமக்கு பால் சுருண்டு இது மாதிரி திக்காக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய திரிஞ்ச போல் வந்துடக்கூடாது, குட்டியாக தான் திரிஞ்ச போல் இருக்கணும். அதுக்காக தான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடுங்க. இப்போயும் உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள், லேசாக அப்படியே பொடிசாக அப்படியே திரிஞ்சு வந்திருக்கு பாலில். இதை மாதிரி வரணும், ஸ்மூத் கன்சிஸ்டன்சி மாதிரியும் இருக்கணும் பார்க்குறதுக்கு. அது லேசாக பொடிசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். இது அப்படியே நமக்கு இன்னும் கலந்து விட்டு சுருண்டு வரணும். அப்படியே நம்ம கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது நல்லா ரொம்ப திக்காகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஸ்வீட் சேர்க்கணும். இப்போ ஸ்வீட் சேர்க்கறதுக்கு இங்கே நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 4 ஈடாக சேர்த்துக்கினா சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுறேன். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா மொத்தமாக சர்க்கரை சேர்த்துடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வந்து நீத்த போல் ஆகிடும். அதுக்காக தான் சர்க்கரையை மொத்தமாக சேர்க்காமல் ஒரு 4 தடவையாக நான் கலந்து விட்டு சேர்த்துருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு சர்க்கரை எவ்வளோ பார்த்திங்கன்னா 3 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து திக்காகி நமக்கு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இப்போ நெய் சேர்க்கணும். சுருண்டு வரும்போது நெய்யும் அப்படிதாங்க கொஞ்சமாக விட்டு சேர்த்துன்னு வரணும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பியும் வந்துட்டு அப்படியே கலந்து விட்டால் அது வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்களா நெடுக்க பபுள்ஸ் அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். நடுவில் கரண்டி விட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா தெறிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. அப்படியே இன்னும் நம்ம இதை வந்து சுருள அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்.
அப்படியே சுருள கலந்து மைசூர் பாக்கில் அப்படியே ஒரு பொங்கன மாதிரி ஸ்டேஜ் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்து வரைக்கும் லேசாக ஒரு கலரும் மாறி இருக்கும். அப்போ எடுத்து நம்ம டின்னில் சேர்த்து விட்டுறணும். சேர்த்துட்டு இதை நல்லா டேக் பண்ணிவிட்டு சுட சுட அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். கீழே ஒரு டவல் திக்காக போட்டு வச்சுருக்கேன், தேங்காய் பூ டவல் மாதிரி. அப்போ தான் அந்த சூடு இருக்கும் போதே நம்ம வந்து போட்டு வச்சோம்னா இன்னொரு லேயர் உள்ள ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக நான் ஒரு 2 டவல் போட்டு மூடி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் போல் நம்ம வச்சிடணுங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் போல் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு அப்படியே மாற்றிடலாங்க. இப்போ மாற்றிட்டு ஒரு தட்டி விட்டோம்னா நமக்கு அப்படியே வந்துடும் ஸ்வீட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இதில் செஞ்சுருக்குறோமான்னு சொல்லிவிட்டு ஸ்லைஸ் போடும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா பசங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அம்மா செஞ்சான்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம குலோப்ஜாம் பார்க்கலாங்க. பால் வச்சு எப்படி செய்யறதுன்ற குலோப்ஜாம் வீடியோ பார்க்கலாம். இப்போ பால் வந்துட்டு குலோப்ஜாமுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து கடாயில் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அந்த பக்கம் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்துக்கு பன்னீர் பண்ண போனேன். அதனால் 1/2 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அதே ப்ராசஸ் தான். பால் வந்து நல்லா பொங்கி வரணும். இப்போ பால் வந்து பொங்கி வந்துகிட்டே இருக்கும்போது நல்லா கலந்து விட்டு வரணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பன்னீருக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் விட்டு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு பன்னீர் ரெடியான இங்கே ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம நார்மலாக எப்பயும் போல் பன்னீர் எப்படி செய்வோமோ அதை மாதிரி வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்து அப்படியே மூட்டை கட்டி எடுத்து வச்சுருக்கலாம். இங்கே பால் வந்து அப்படியே குறுகி வந்துகிட்டே இருக்கும்போது சைடில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்துகிட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்கள் ஆனந்தி, என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்கள் தான் குலோப்ஜாம் சாப்பிட்டுட்டு கொழுக்கட்டை மாதிரி இருக்குதுன்னு ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நான் அதனால் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறதுக்காக திரும்பி அடுப்பில் போட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் பால் வச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு தடவை பால்லேருந்து கோவா எடுத்து நம்ம இது ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். அதனால் அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு எனக்கு. சரி சொல்லிவிட்டு அது ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் அது எப்படி நமக்கு வராமல் விட்டுருன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா ஆனந்தி? ஆமாம், அதில் ஒரு மெத்தட் மட்டும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுச்சு. அதனால் அதை சரி பண்ணணும். ஓகே, பாப்பா எப்படி வருது பாப்பா. இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் நம்ம வந்து எடுத்து பாலில் விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், அதுவும் நல்லா திக்காகிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை மாதிரி நல்லா திக்காக கோவா மாதிரி வந்துடும். நமக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா திரும்பியும் நல்லா சுருள கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் ஒரு பக்குவம் வரும். அப்படியே பந்து போல் சுருட்டிட்டு நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாங்க. இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம 1 லிட்டர் பாலில் செஞ்சோன்னா வெயிட் பார்த்துடலாம். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 230 கிராம் வருது. 1/4 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் கம்மியாக இருக்குது நமக்கு. இப்போ இதை எடுத்து இந்த தட்டிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சி விடணும். இதை மாதிரி நல்லா இப்படி வச்சு நல்லா தேய்க்கணுங்க. திருப்பி போட்டு எத்தனை தடவை தேய்க்கணும்? ஒரு 5 நிமிஷம் தேய்க்கணுங்க. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம பன்னீர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வந்துட்டு மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பாலில் பண்ணது இது வந்து 60 கிராம் இருக்குது. இப்போ வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு கோவா எடுத்துருந்தோம்னா நம்ம வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ பன்னீரை ஃபஸ்ட்டு நம்ம தூளாக ஆக்கிக்கலாம். இப்போ திரும்பியும் வந்துட்டு அதே மாதிரி தாங்க இது திரும்பியும் ஒரு பன்னீர் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பிசையணும். இப்போ மைதா மாவுங்க, இது 1/3 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு மைதா மாவு எடுத்துருக்கோம் அந்த கப்பில். இப்போ டேபிள் ஸ்பூனில் இது அப்படியே மொத்தமாக சேர்த்துறாமல் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு வேணுன்னா அப்புறமா போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன், அப்புறமா வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ பேக்கிங் சோடாவில் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பவுடர், பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அதே மாதிரி நல்லா தேய்ச்சி பிசையணும். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு பிசைஞ்சிருக்கோங்க. ஏன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் 1/2 கூட இல்லை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போதும் இந்த அளவுக்கு மாவு. உங்களால் கோவா வீட்டில் செய்ய முடியலன்னா அன்ஸ்வீட்டன் கோவா வந்து கடையில் வாங்கிக்கிங்க. அதுக்கு 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ஒட்டாமல் வரும். சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இதில் தேய்க்கிறது தாங்க வேலை. இந்த தப்பை தான் வந்துட்டு முதல்ல செஞ்சிட்டேன். அதாவது தேய்க்காமல் அப்படியே வந்துட்டு மாவை போட்டு பிசைஞ்சிட்டேன். அதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு தப்பும் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். அப்புறமா செய்யும்போது அந்த ஸ்டேஜ் வரும்போது சொல்கிறேன். இதை அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஆனால் இது ரொம்ப வேலை வாங்குற பொழுது நான் இப்போ வந்துட்டு ஆமாம், பின்ன வந்து நீங்கள் வந்து ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லவே வந்து ஒழுங்காக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும் இல்லைங்களா? அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கும் ஒழுங்காக செஞ்சு காமிக்கணும், அதுவும் கூட. அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சது வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நமக்கு ஊறணுங்க. அதுக்குள்ளே சுகர் சிரப் வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கோவாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரையை வந்துட்டு ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த கப்பில் எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினா சரியாக இருக்கும், 1க்கு 1. இப்போ இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துருந்தேன் நான், அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி. சிரப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது, ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. நமக்கு பிசுக்கு பதம் வந்து நமக்கு வந்தால் சரியாக இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பிசுக்கு பதமும் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிசுக்கு பதம்னா அரைக்கம்பி பதத்துக்கு முன்னாடி ஆனது. ஆமாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிரப்பும் நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ திரும்பியும் இதை ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்டிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு நார்மலாக நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி சாஃப்டாக அப்படியே பால்ஸ் உருட்டுவோமோ அதே மாதிரியே உருட்டிக்க வேண்டியது தான். எந்த கிராக்லாம் ஒன்றுமே வராதுங்க கண்டிப்பாக. இப்போ இங்கே நான் உருட்டி வச்சுருக்கேன். இங்கே எண்ணெயும் வந்து கடாயில் வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதாவது எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான தீயில் இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டோன்னே செவந்து போகாமல் இருக்கும். இதை மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயில் கொள்கிற மாதிரி போட்டு அது கொஞ்சம் இது போட்டு செத்துன்னு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் கரண்டி போடணும். கரண்டி போட்டு அப்படியே மேலாப்பில் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு கரண்டி அப்படியே அடி கொண்டு அப்படியே இப்படி தொலைவி விட்டால் ஒன்றை போல் அப்படியே ஈவனாக வெந்து வரும் எல்லாம். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் பொரிச்சிருக்கேன். பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, ஒரு கிராக் கூட வரல. அதுவும் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது அப்படியே சுட சுட எடுத்து ஜீராவில் அந்த பக்கம் போட்டு எல்லாத்தையும் இதை மாதிரி பொரித்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறிச்சுன்னா குலோப்ஜாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடனே வேணும்னா ஒரு மணி நேரத்தில். இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படியும் இப்போ வந்துட்டு 1 மணி நேரத்துலேயே எடுத்துருவாங்க. வெரி குட் ஆண்டி, சூப்பர், தேங்க்யூ. நீங்களே அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு. அப்புறம் என்னென்ன பலகாரம் செஞ்சேன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.